கன்னிராசி உத்திர நட்சத்திரம். ஸோ ஜாப் வந்து எப்போ கிடைக்கும்? ஸோ அதான் உங்களோட கேள்வி. இப்போ கன்னிராசி அப்படின்னு வரும்போது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு கோச்சார ராசி பலன்கள் வந்து எப்படி இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கோச்சார பலன்களை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா? இல்லையா? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஜனன ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து காமனா வந்து ஒரு மாதிரியா செயல்படும். பட் வந்து ராசிக்கு ஒரு 9 கிரகங்கள் வந்து உங்களுக்கு காமனாவே வேலை செய்யும். அப்ப இதுல வந்து புதன் ஒருவர் உங்களுக்கு அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம மோஸ்ட்லி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு வந்து 16 16 நாளைக்கு 17 நாளை மறுநாள் 18. இப்ப வந்து 18ஆம் தேதி வந்து உங்களோட அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வக்ரம் அடைய போறாரு, ரிவர்ஸ்ல வர போறாரு. அப்ப 18ல இருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 10ல தொழில் தானத்துல அவர் வந்து புதன் இருப்பார். அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த 18ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தார். புதுசா வேலை கிடைக்கிறதுக்குரிய விஷயங்கள். அப்ப அப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க அதுல தொடரலாம். ரெண்டாவது, ஒரு வேளை அதுலயும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அதே வந்து உங்களுக்கு இந்த மாசம் 26 உங்களுக்கு சுக்கிரன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு 10ல வர போறாரு. அவரும் அடுத்த ஒரு மாசத்துக்கு ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா வந்து ராசிக்கு 10ல தொழில் ஸ்தானத்துல தான் இருப்பார். அப்ப உங்களுக்கு சாலிடா அடுத்த ஒரு 40 நாளுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை இந்த புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அதனால நீங்க தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. அடுத்த 40 நாளுக்குள்ள நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடைச்சு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா சிறப்பு. அப்படி எதுவும் அமையல அப்படின்னா அடுத்த ஒரு 40 நாள் சண்டை இதே மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உள்ள கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா?